ஹாய் ஹலோ வெல்கம் டு செஃப் முருகன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல் ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று பார்க்குறோம். இந்த ரெசிபியை பொறுத்தவரை ரொம்ப ஈஸியாக குயிக்காக ரெடி பண்ணலாம். ஸோ இதுக்கான பெருசாக நம்மகிட்ட எதுவும் ஸ்பெஷல் ரெசிபீஸ் அதாவது இன்க்ரீடியன்ட் தேவைங்கிறதுலாம் கிடையாது. ஸோ ரொம்ப அழகாக பண்ணலாம். இன்னொன்று என்ன கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி நல்லா கிரிப்ஸியாக மொறுன்னு ஆயில் குடிக்காமல் ஸோ இதை எப்படி பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது. ஸோ இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸு, டீ டைம் ஸ்நாக்ஸ், ஸோ அந்த மாதிரி ஒரு ரெசிபீஸ் தான் அது. நல்லா கிரிப்ஸியாக இருக்கும். ரொம்ப வித்தியாசமான ரெசிபீஸ். இதுக்கு பெருசாக இன்க்ரீடியன்ஸ் தேவையில்லை. ஒரு 4 ஐட்டம் இருந்தால் போதும். அழகாக வீட்டில் பண்ணலாம். ஸோ இதை வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர நம்பர் வந்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ப்ரிப்பேர் பண்ணும்போது. ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஸோ அந்த 100 கிராம் அதாவது ஒரு கப்பு அரிசி மாவு, அந்த ஒரு கப்பு எந்த கப்பில் அளந்து போடுறோமோ அதே அளவில் வந்துட்டு நம்ம அந்த தண்ணி வச்சுக்கணும். ஸோ தண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஸோ 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து சில்லி ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் எல்ஜி பவுடர், அதாவது பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். மனம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்நாக்ஸில். ஸோ காரம் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு சில்லி பவுடர் நான் சில்லி ஃப்ளெக்ஸ் போட்டேன். நீங்கள் வந்துட்டு சில்லி பவுடர் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அந்த மாவு நம்ம கையில் ஒட்டாமல் வந்து நமக்கு வரும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இந்த மிக்சிங் எல்லாமே போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். ஸோ கொதிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஒரு கப்பு வந்து அரிசி மாவு. ஸோ இது வந்துட்டு புட்டு மாவு அந்த மாதிரிலாம் கிடையாது. இது நம்ம வீட்டில் ரெகுலராக அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவு தான் இது. ஸோ இதுக்கு ஸ்பெஷல் ரைஸ் பவுடர்லாம் கிடையாது. நார்மல் தான், வீட்டில் என்ன இருக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பச்சரிசி மாவாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் பச்சரிசி மாவு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணி கொதிச்சிட்ருக்கு. ஸோ நம்ம அதை எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அந்த தண்ணி வந்துட்டு ஃபுல்லாக இஞ்சிற மாதிரி. அடுப்பை மட்டும் ஃப்ளேமில் வந்துட்டு ஸ்லோவில் வச்சுட்டு நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரைஸ் பவுடர் கொட்டும் போது நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ ரைஸ் பவுடர், அதே கப்பில் ஒரு கப்பு தண்ணி வச்சா இது கரெக்டாக இருக்கும். ஸோ நான் எப்படிங்கிறத உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறேன், ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஓரளவுக்கு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுன்றதில்ல, ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, மேலே வந்துட்டு ஒரு சின்ன மூடி போட்டு விட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அந்த மூடியை போட்டு விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுலேயே வந்துட்டு அந்த ஆவிலே வந்துட்டு நல்லா அது குக் ஆகிடும். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணுறோன்னா, இது அப்படியே சூடோடு இருக்கும்போதே ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பவுல் இல்லை பேஷன் அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் மாற்றி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கை பொறுக்கிற அளவு சூடு ஆறுற வரையும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ சூடு ஆறுனதுக்கப்புறம் வந்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதில் இன்னொரு இது என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தண்ணி கம்மியாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் வேணால் சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ரொம்ப தண்ணி தேவைப்படாது. நான் சொன்ன அளவு வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக இருக்கும். இப்போ நான் தண்ணி எதுவுமே இதில் ஆட் பண்ணல. ஸோ இதை வந்து நான் பிணைகிறேன். எப்படி பிணைகிறேன்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சாப்பிடு கருவேப்பிலை போட்டிருக்கேன், கொஞ்சம் மல்லித்தலை போட்டிருக்கேன். ஸோ இது அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் ஜீரகம் வேணாம் போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. நான் ஜீரகம் போடலை. ஸோ இதுவே ரொம்ப எக்ஸலண்ட்டாக வரும். ஸோ இதை நீங்கள் வீட்டில் அழகாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், சூடோடையே நான் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணவே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு. இப்போ கலர் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி எல்லாமே நீங்கள் பெனைய வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த ஒரு எல்லாமே அந்த ஈரப்பசை எல்லாம் உருகி ஒரு மாதிரி நல்லா மேக்ஸிங்காக வரும், இந்த நமக்கு மைதா மாதிரி. ஸோ இதையெல்லாம் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கை விடாமல் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஒயிட்டு தெரியாத அளவுக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த மசாலா மிக்ஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்துட்டு ஒரே மாதிரி ஈவெண்ட்டாக இருக்கும். பொரியும் போதும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரே கலரில் நல்லா பொரிஞ்சு நமக்கு வந்துட்டு அந்த கிரிப்ஸியான ஒரு சிப்ஸ் ரெடி ஆகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் மறக்காமல் மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது ஒரே மாதிரி கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி தேவையில்லை. நான் ஒரு ஃபஸ்ட் டைம் வச்ச அளவே வந்துட்டு எனக்கு சரியாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் விட்ருங்க. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்துட்டு சின்ன சின்ன பால் மாதிரி பிடிச்சி நம்ம இதை வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இதை விட சின்னதாக வேணாலும் நீங்கள் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து நம்ம சப்பாத்தி உருட்டுற கட்டையை எடுத்து ஸோ அதை வச்சு நம்ம வந்துட்டு இப்போ வந்து எப்படி தட்டுறோன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி சேஃப் வேணுமோ நீங்கள் தேய்ச்சிக்கலாம் தாராளமாக. நமக்கு சரியான ஸ்ட்ரக்சர் வேணும்லாம் கிடையாது. உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் தேய்ச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. திக்னஸ் மட்டும் கொஞ்சம் கூட இருக்கணும். அந்த சப்பாத்தி இப்போ தேய்ப்போம் இல்லைங்களா, அதிலேருந்து கொஞ்சம் கனம் கூட இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இந்த சிப்ஸ்க்கு வந்து. ஸோ அதுபோக வந்துட்டு இதை வந்து இந்த அளவு தேய்ச்சி முடிச்சிடும். கையகலத்தை விட கொஞ்சம் பெருசாக தேய்ச்சிக்கோங்க. 2 எஜ்லேயும் கட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பக்கம் எஜ்லேயும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சிப்ஸ் வந்து நேராக கரெக்டாக அந்த ஸ்ட்ரக்சர் வரும். ஸோ அதனால் அப்படி நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி லைன் போட்டுங்க. ஒரு 1/4 இன்ச்சு அந்த மாதிரி கேப் விட்டு லைன் போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ லென்த்து தேவைங்கிறத பார்த்துக்கோங்க. ஆயில் எவ்வளோ வச்சுருக்கோங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லென்த் வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நான் இப்போ குறுக்க வெட்டிட்டேன். ஸோ இந்த கட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இதை பூரா அப்படியே ஒரு சின்ன பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
ஸோ கையில் எடுக்க வரல அப்படின்னா நீங்கள் வந்து நைஃபு அந்த மாதிரி இதில் வச்சு ஈஸியாக எடுக்கலாம். பார்த்தீங்களா அழகாக வருது. கையில் தான் எடுக்கிறேன் நான். இப்படி எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எடுத்து பிளேட்டில் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நீங்கள் அழகாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் நம்ம ஆயில் போட்டிருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒட்டாது. ஸோ இருந்தாலும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்று மேலே ஒன்று போடாமல் கொஞ்சம் தனித்தனியாக எடுத்து வச்சிங்கன்னா ஃப்ரை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. நான் அடுத்து ஒரு ஸ்டோக் வந்து இந்த மாதிரி நான் தேய்ச்சி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஆயில் காஞ்சிருச்சு. நம்ம வந்துட்டு அதில் வந்துட்டு ஒவ்வொரு பீஸாக எடுத்து போடுறேன். இந்த மாதிரி நீங்கள் எல்லா பீஸையுமே எடுத்து போடுங்க. ஆயில் வந்து நார்மலான ஃப்ளேமில் வச்சு நீங்கள் போடுங்க. ரொம்ப ஆயில் சூடாக இருக்கணும் இல்லை, ரொம்ப கம்மியாக வச்சிங்கன்னா ஆயில் குடிக்கும். சூடு ரொம்ப கம்மியாக வச்சு போட்டோம்னா ஸோ அதனால் கொஞ்சம் ஃப்ளேம் வந்து நார்மலான டெம்பரேச்சரில் வச்சு போட்டோம் அப்படின்னா ஓகே ஓரளவுக்கு வந்துட்டு நம்ம எதிர்பார்க்குற கிரிப்ஸியும் கிடைக்கும், ஆயில் வந்துட்டு குடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு எல்லாமே ஃப்ரை ஆகி வந்துட்டுருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் இதை அப்படியே கிண்டி விட்டு இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். எப்போயுமே ஃப்ளேம் வந்து நார்மலாக வச்சு குக் பண்ணுங்கள். இந்த ஃப்ரை ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இல்லைனா வந்துட்டு ஆயில் கம்மியாக இருந்துச்சுன்னா ஆயில் குடிக்க ஆரம்பிச்சிடும், ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா பிளாக் ஆகிரும் சீக்கிரம். ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே ஆயில் பொரியிறது எல்லாமே ஸ்லோவாகிடுச்சு. பார்த்திங்களா ஆயில் அடங்கும் போது இது ஒரு சின்ன பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். நான் எடுக்கலான்னு பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் மொறுமொறுன்னு இருந்தால் இன்னும் சாப்பிட்றது கிரிப்ஸியாக நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரை ஆகும்போது நம்ம வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைனர் எடுத்து கையில் வச்சுக்கலாம். ஸோ இது ரெடி ஆனோன்னா அடுப்பு குறைச்சிட்டு நம்ம எடுத்து இது ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரைனரில் மாற்றிட்டோம் அப்படின்னீங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற கிரிப்ஸியான மொறுமொறுன்னு ஒரு ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து வீட்டில் இருக்க அரிசி மாவு வச்சு இவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்துட்டு சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியில் வந்துட்டு மீண்டும் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய், டேக் கேர்.